பாருங்க, அதை அவளை ஆர்டர் பண்ணி எடுத்துக்க சொல்லியிருக்கிறேன். பச்சை ஆமாம், ஆன்லைனில் வேணால் கிடைக்குமா? எப்படி ஒன்றை மட்டும் தமிழால் வச்சுக்கிறாங்க? இதுவும் ப்ளம்ஸ்னு வாங்கி வாங்கி வைக்கிறது கிடைக்கவே மாட்டேங்குது. இந்த இதுதான் அங்கே வித்துச்சுட்டு அந்த கடையில் அங்கே வித்துச்சு. அந்த வீட்டில் ஈஸியாக டைம் பார்த்துக்கோ. எவ்வளோங்க? எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். ஒரு வழியாக அக்ரி எக்ஸ்போவை பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்தோம். நல்லா பசி எடுத்துக்கிச்சு. மணி 3:30 மணி ஆயிடுச்சுங்க நாங்கள் வெளியில் வரும்போது. விகாஸ் தம்பி வேறு கூட்டிகிட்டு வந்தாங்களா, அதனால் தம்பிக்கு ரொம்ப பசி எடுத்துக்கிச்சின்னு சொன்னால் சரின்னு சொல்லிட்டு ஆனந்தாஸில் வந்து சாப்பிட்றதுக்கு வந்தோம். எதுக்காக ஆனந்தாஸுக்கு வந்தோம் அப்படின்னாக்கா, சாப்பிட்டுட்டு அப்படியே முன்னாடி இருக்கிற நம்ம லூலு மாலுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான். ஏன்னா விகாஸ் வந்து என்னை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் எதுவுமே வாங்கி கொடுக்கல, அதனால் தயவு செஞ்சு லூலு மாலுக்காவது போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதனால தான் சரி சாப்பிட்டுட்டு அப்படியே முன்னாடி இருக்கிற கடைக்கு போகலாம் அப்படின்ட்டு வந்து போய் சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு சாப்பாடு, அங்கே சூப்பராக இருந்துச்சுங்க. அவன் ரொம்ப பசிக்கிறதுக்கும் திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லூலு மாலில் போய் என்ட்ரானோம். உள்ளே போனது தாங்க தாமதம். ஆனால் எத்தனை மணிக்கு வெளியில் வந்தோன்னே தெரியல. அந்தளவுக்கு உள்ளே சுற்றிக்கிட்டே இருந்தோம். நாங்கள் சர்க்கரை வந்து ஒரு 10 கிலோ எடுத்துக்கிட்டோங்க. எல்லாமே ஆஃபர் ரேட்டு என்னமோ போட்டு வச்சுருந்தாங்க, எங்களுக்கு அது கூட தெரியல. ஆனால் ரேட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டிருக்கிறதா போட்டிருந்தாங்க. ஐநார்கிட்ட எடுத்து இதில் கீழே ஏதாவது ரேட்டுக்கும் இந்த ரேட்டுக்கு வித்தியாசம் இருக்குதான்னு பாருடா, பார்த்து எடுத்து போடுறா அப்படின்னு சொல்லி எடுத்து காட்டினேன் நான். ஏன்னா எனக்கு வந்து குட்டி குட்டியாக இருக்கிற எழுத்தெல்லாம் தெரியலிங்களா, அதனால் அவங்ககிட்ட எடுத்து காட்டினேன். ஆமாக்கா கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை மட்டும் எடுத்து போட்டுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 கிலோ சர்க்கரை எடுத்துக்கிட்டோம். கொஞ்சம் மளிகை சாமானமெல்லாம் நான் வாங்கிட்டு வரத்துக்குள்ளே எங்கள் வீட்டுக்காரு இங்கே கொடையை வந்து எடுத்து வச்சுட்டு நின்றுட்டு இருந்தார். கொடை சூப்பராக இருக்குது சுமதி, இது எடுத்துக்கலாம் அப்படின்னாரு. சரி வேண்டானா வைக்க போகிறாரு, சரி எடுத்துக்குங்க அப்படின்னா அப்புறம் அந்த கொடையும் ஒன்று எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் அவர் ஒரு பக்கம் போய் சுற்றி பார்த்தாரு, நான் ஒரு பக்கம் சுற்றி பார்க்கறதுக்கு போயிட்டேன். பாத்திரத்தை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அதுவும் இந்த இரும்பு பாத்திரம்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆனால் ஆசையாக இருக்குன்னு சொல்லி சும்மா பாத்திரத்தையே வாங்கிட்டு வந்து வீட்டில் அடுக்கி வச்சு என்ன பண்ண போகிறோம்? அந்த புழங்குற அந்த 4-5 பாத்திரத்தை தவிர வேறு எக்ஸ்ட்ரா பாத்திரத்தை எடுக்கிறதே கிடையாது. அதனால் எதுக்கு வேஸ்ட்டாக வாங்கி காசை வேஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பாத்திரமும் நான் வாங்கலை. சும்மா பார்த்ததோடு சரி. ஒரு குக்கர் ஒன்று வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு அல்ட்ரா குக்கர் வந்து சின்ன சைஸ், ஒரு 3 லிட்டர் குக்கர் வாங்கலாம் காலைல ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்குன்னு சொல்லி தேடி பார்த்தேன். ஆனால் அல்ட்ராவில் 3 லிட்டர் குக்கரே இல்லை, வேறு பிராண்டு தான் இருந்துச்சு. சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே தேடி நம்ம எங்கேயாவது கண்டுபிடிச்சி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து இந்த பிளேட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபைபர் பிளேட்டு, அது வந்து கொஞ்சம் ஓல்டாயிருச்சு. சரி புதுசாக பிளேட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிளேட்டு செக்ஷனுக்கே வந்தேன் நான். ஆனால் இங்கே வந்தால் ஃபுல்லாக பீங்கானாக தான் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் ஃபைபர் பார்த்தோம். ஆனால் வந்து மில்டனில் வந்து ஒரு பிளேட்டு ஒன்று 400 சில்லரை போட்டிருந்தாங்க. எனக்கு என்னமோ ரொம்ப ஓவராக இருக்கிற மாதிரி தோணுச்சு. இல்லைங்க, ஹோம் சென்டரில் போனால் நம்ம கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு வாங்கலாம், அதனால் நம்ம அங்கே போய் பார்க்கலாம், அங்கே ஒரு ட்ரிப்பு வேண்டாம் வச்சுருங்க அப்படின்ட்டேன். எங்கள் வீட்டுக்காரரு ஒரு 6 பிளேட் எடுத்துக்கலாண்டி அப்படின்னாரு. இதுதான் செலக்ட் பண்ணி வச்சார் அவர் ஸ்கொயராக. நான் தான் வந்து வேண்டாம், 400 சில்லறங்கிறது ரொம்ப அதிகம், நம்ம போய் ஹோம் சென்டரில் பார்த்துடலாம் அப்படின்ட்டு வச்சுட்டேன். சரி போனதே போயிருக்கிறோமே, எங்கள் வீட்டுக்காரர் செலவுலேயே இந்த லப்பர் பேண்டு, இந்த வளையல், இந்த மாதிரி ஐட்டம் ஏதாவது இருந்தால் பொறுக்கிட்டு வந்துடலான்னு போய் பார்த்தேன். ஆனால் அங்கே நாங்கள் போடுற மாதிரி லப்பர் பேண்ட்லாம் ஒன்று கூட இல்லைங்க. நல்லா வெறும் தோடுங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் பெரிய பெரிய சைஸு தோடுங்க, வளையல்கள் இருந்துச்சு. இந்த மாதிரி வளையல்லாம் நான் போடுறது கிடையாது, எங்கள் பிள்ளைங்களும் போடுறது கிடையாது. அதனால் சும்மா வீடியோ மட்டும் தான் எடுத்தேன். அதுலேயே வந்து ஒரு பட்டு சாரிக்கு மேட்சாக ஒரு வளையல் இருந்துச்சு, அழகாக ஒரு முத்து போட்ட மாதிரி. அது மட்டும் ஒரு செட்டு எடுத்தேன், 250 ரூபா. இந்த பேங்கிள் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க, ஆனால் பெரிய சைஸ் இல்லை. நான் சொன்ன பேங்கிள் இந்த பேங்கிள் தான் ஒரு மாதிரி கல் வச்ச மாதிரி அழகாக இருக்குது அப்படின்னு இது ஒரு செட் எடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு 2 அட்டை பொட்டு எடுத்தேன். பொட்டெல்லாம் ஒன்று கூட பெரிய சைஸ் பொட்டே இல்லைங்க, எல்லாம் ரவ குட்டி குட்டியாக போட்டு இருந்துச்சு. சரி இது நமக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சுட்டு நான்
அடுத்ததாக வந்து இந்த மாவு பிணையிற மிஷின் தான் பார்த்தோம். வினிஷா பொண்ணுக்கு ஒன்று வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் இதை ஒண்டர் ஷேப்பில் பார்த்தோம். ஆனால் அவள் வந்து நானே வந்து நேரில் பார்த்து வாங்கிக்கிறேம்மா அப்படின்ட்டா. இன்னல்ஸால் பார்த்துருப்பா போல இருக்குது. அதனால் அந்த பிராண்டு தான் வேணும், எனக்கு ஒண்டர் ஷேப் வேணாம் அப்படின்ட்டா. அதுக்கப்புறம் அல்ட்ராவில் வந்து கூட நம்ம வச்சுருக்கிற அல்ட்ரா கிரைண்டருக்கே கூட சப்போர்ட்டாக ஒரு சின்ன மினி சட்னி அரைக்கிற மினி அல்ட்ரா கிரைண்டர் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. அது இருக்குதாங்கன்னு கேட்டேன். ஆனால் இருக்குது, ஆனால் புதுசாக வாங்குகிற கிரைண்டருக்கு தான் கொடுப்போம் நாங்கள், பழசாக இருக்கிற கிரைண்டருக்கு கொடுக்க மாட்டோம், அது நீங்கள் ஆன்லைனில் பார்த்து வாங்கிக்கோங்க அப்படின்ட்டாங்க. சரிடாப்பா, நம்ம வந்ததுக்கு ஒன்று கூட வாங்க முடியாது போல இருக்குது அப்படிங்கிறது எனக்கு உறுதியாக தெரிஞ்சு போச்சு. எனக்கு இந்த சைஸ் தான் கிரைண்டர் நம்மக்கிட்ட இருக்குதுங்க. இதுக்கு சப்போர்ட்டாக வந்து இந்த இந்த அல்ட்ரா கிரைண்டர்லேயே வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி சட்னி அரைக்கிற ஒரு சின்ன குட்டியாக ஒரு மினி கிரைண்டர் ஒன்று கொடுக்குறாங்க. அது இங்கே சேலத்தில் சொன்னாங்க, ஒரு கடையில் இருக்குதுன்னு சொல்லி. அதுதான் இங்கே இருக்குதான்னு கேட்டேன், அதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே அப்படின்ட்டு சும்மா மட்டும் வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டோம். நாங்கள் இருக்கிற தோசைகளுக்கு வேலை காணும். எவ்வளவு? இதில் என்னதுங்க சூப் ஒரு வேக வைக்கிறதா? அடுத்ததாக காய்கறிகள் பக்கம்தான் வந்தோம். எல்லாமே டப்பாவாக போட்டு வச்சுருந்தாங்க. பழங்கள் வேணுனாலும் டப்பாவில் இருக்குது, காய்கறிகள் வேணுனாலும் டப்பாவில் கட் பண்ணி போட்டு வச்சுருக்காங்க. பார்த்திங்களா, அப்படியே வாங்கிட்டு போய் நம்ம அப்படியே சமைச்சு சாப்பிட்லாம். இதோட இன்னொரு ஹைலைட் என்னன்னாக்கா, சாப்பாடு கூட வந்து பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த சாப்பாட்டை ஒருத்தர் பில் போட்டவங்க வந்து சாப்பாடும் பேக் பண்ண சாப்பாட்டை வாங்கிட்டு போனாங்க. சரி, பர்ச்சேஸ்க்கு வந்துட்டு காய்கறியிலேருந்து மளிகை சாமானம்லாம் வாங்கிட்டு கூட 2 சாப்பாடும் பேக் பண்ணினதை வாங்கிட்டு போகிறாங்க. போயிட்டு சாப்பிட்டுட்டு படுத்துக்க வேண்டியது தான். எவ்வளோ கஷ்டம் இல்லாத வேலையாக போயிடுச்சு பார்த்திங்களா. எவ்வளோ ஈஸியாக எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க இல்லை ஒரே கடையிலேயே. அந்த மாதிரி எல்லாம் விற்றுட்ருந்தாங்க. சரி, எங்களுக்கு அதெல்லாம் புதுசாக இருந்துச்சு. எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏதாவது பழங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். எந்த பழத்தை பார்த்தாலும் இவ்வளோ விலையா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எங்களுக்கு. ஏன்னா இவ்வளோ விலை போட்டு இந்த பழத்தை வாங்குறதா அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு மைண்டுக்கு தோணுச்சு. ஏன்னா கம்மி ரேட்டுக்கு நம்ம ஊரில் கிடைக்கும் போது இது இவ்வளோ விலை கொடுத்து வாங்குறதுங்கிறது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தானங்க இருக்கும். அதனால தான் வாங்கலை. இந்த ப்ளம்ஸ் செடி தாங்க ஒன்று வாங்கி வைக்கணும்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன். கடைசியாக நம்ம அக்ரி எக்ஸ்போவில் விற்றுச்சு, ஆனால் வாங்காமல் மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு அது இந்த பழத்தை பார்த்தோன்னே ரொம்ப மனசுக்கு சங்கடமாக இருந்துச்சு, வாங்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. என்னது பழம்? சப்போட்டா வச்சுருக்குது. இங்கே வந்து நான் பார்க்காத புது ரக பழங்களை பார்த்தேன், காய்கறிகளையும் பார்த்தேங்க. விதவிதமாக காய்கறிகள், விதவிதமாக பழ வகைகள் எல்லாமே இங்கத்தில் அடுக்கி வச்சுருந்த பார்த்தேன். நான் தான் வந்து பட்டிக்கட்டா மிட்டாய் கடையை பார்த்த மாதிரி அது வீடியோ எடுத்துக்கிட்டே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். இங்கேயும் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்கள் நிறைய பேர்த்த பார்த்தேன். அவங்க கூட பார்த்து அவங்க கூட நின்று ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டேங்க. எனக்கு அதுதான் ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்லப்பா, இங்கே யாரையும் தெரியாமல் நம்ம பேர் பேக்கானியாட்ட திரிஞ்சிட்ருக்கோம், நமக்கு நம்மளையும் தெரிஞ்சு 2 பேர் வந்து பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த கேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதனால் வாங்கினேன். கடை ஓப்பன் பண்ணப்போ வந்து வாங்கி சாப்பிட்டதுங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்து வாங்கணும்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி வாங்கினேன். ஆனால் வீட்டுக்கு வந்தாக்கா எங்கள் வினிஷா பொண்ணு திட்டினா, இதில் என்னென்ன கலந்துருக்குறாங்க நீ முதல்ல படித்து பார்த்தியா? அதுக்கப்புறம் 10 ஐட்டத்துக்கு மேலே கலந்துருக்குறாங்க. இது 2 மாதம் வெளியில் வச்சுருந்தா கூட கெட்டு போகாது. அப்போனா அதுக்கு தகுந்த கெமிக்கல் கலந்துருக்காங்க இல்லையா? இது எதுக்கு வாங்கினேன்? இதெல்லாமே உடம்புக்கு கெடுதல்மா, அப்படிலாம் வாங்கி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டினா. சரி, நம்ம தான் தெரியாமல் வாங்கிட்டுமே அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறது, இதுக்கு மேலே வாங்கலடா அப்படின்னு சொல்லி சொன்னேன். மொத்தமாக எவ்வளோக்கு நாங்கள் பில்லுக்கு வாங்கணும் அப்படின்னாக்கா 5000 ரூபாய்க்கு செலவு வச்சுருக்கேங்க. டோட்டல் வந்து 5000 ரூபாய் வந்துச்சு. எங்கள் வீட்டுக்கார் வந்து செடி வாங்கலை பொண்டாட்டி, பரவாயில்ல செலவு மிச்சப்படுத்திட்டா அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் வந்து இங்கே லூலு மாலில் வந்து 5000 ரூபாய் செலவு வச்சுட்டேடி அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, எப்படியோ ஒன்று, கோயம்புத்தூர் வந்தால் செலவு பண்ணி தானேங்க தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன்.
5,000 ஒன்லி. நம்ம 7,000 நினைச்சோம். ஒரு 5:30 மணி 6 மணி இருக்குங்க. நாங்கள் லூலு மாலை விட்டு வெளியில் வந்துட்டோம். ஆனாலும் நாங்கள் வெளியில் வந்து மாட்டினோமே டிராஃபிக்கில், அது தாங்க பயங்கரமாக இருந்துச்சு. எங்களுக்கு பயங்கரமான டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம். அப்படியே இன்ச்சு பை இன்ச்சாக நகர்ந்து போணுச்சு. எங்களுக்கெல்லாம் வாழ்க்கையே வெறுத்துருச்சு. இந்த மாதிரிலாம் சேலத்தில் ஒரு நாளும் டிராஃபிக் ஆனதே இல்லை. அவ்வளோ ஸ்லோவாக போணுச்சுங்க. நாங்கள் வந்து கோயம்புத்தூரை விட்டு வெளியில் வரத்துக்கே எங்களுக்கு வந்து 8 ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சேலம் வந்து சேர்கிறதுக்கு 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நாங்கள் நைட்டு வந்து சேர்கிறதுக்கு 11:30 மணிக்கு தாங்க வீட்டுக்கே நாங்கள் வந்து சேர்ந்தோம். வீட்டுக்கு போகும்போது போகிற வழியில் வந்து புதுசாக ஒரு அடையார் ஆனந்த பவன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த கடைக்கு கூப்பிட்டு போனார். நல்லா காத்தோட்டமாக சூப்பராக நல்லா பெருசாக கட்டியிருந்தாங்க. போய் சாப்பிட்டுட்டு அங்கேயே ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கிளம்பி போனோம். இந்த மாதிரி தாங்க நாங்கள் அக்ரி எக்ஸ்போக்கு வந்துட்டு கோயம்புத்தூரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்தோம். நாங்கள் போட்ட வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காக்கை கூடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.